இன்று ஓதப்பட்ட சூரத்துல் நிசாவில் அல்லாஹ் தஆலா ஒரு இடத்திலே அமானிதத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறார். அமானிதம் அப்படிங்கிறது இஸ்லாத்துல எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அமானிதம்னா என்ன? முதல்ல இந்த அமானிதத்திற்கு மார்க்க கொடுக்கக்கூடிய அந்தஸ்தும் கண்ணியமும் என்ன என்பதை பற்றி, அதிலே முன்னோர்கள் எந்த அளவிற்கு பேணுதலாக இருந்தார்கள் என்பதை பற்றி நாம் விளங்கிக் கொண்டால் அதனுடைய ஈமானுக்கு உறுதியளிக்கும் என்பதில் சந்தேகமே. நமது உயிரிடம் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹாபாக்கள் சொல்கிறார்கள், மா கத்தபனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா கால, எப்பொழுது எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் செய்தாலும் இப்படி சொல்லாமல் பெரும்பாலும் இருக்க மாட்டார்கள். லா ஈமான லிமன் லா அமானத லஹு, யாரிடத்துல அமானிதம் இல்லையோ அவன்கிட்ட ஈமானம் இல்லைன்னு சொன்னான். யாரிடத்துல அமானிதம் இல்லையோ அவனிடத்தில் ஈமானம் இல்லைன்னு சொன்னான். அந்த அளவிற்கு அமானிதம் என்பது மிக மிக முக்கியமானது. அமானிதம்னா நாம என்ன நினைச்சிருக்கிறோம், ஏதாவது ஒரு பொருளை ஒரு ஆண்டிலிருந்து வாங்கி இருக்கிறோம், திரும்ப கொண்டு போய் கொடுக்கிறது, அல்லது தர்றேன்னு சொன்னோம் அதை திரும்ப கொடுக்கிறது, இது மாத்திரம் தான் அமானிதம் நினைச்சிருக்கிறோம். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அமானிதம் என்பது மிக மிக விசாலமான அர்த்தம் கொண்டது. உலகத்தில் உண்டான எல்லா பொறுப்புகளும் அமானிதம். ஒரு பொறுப்புகளும் அமானிதம் தான். ஒரு கிராமவாசி சல்லாசபத்துல கேட்டாங்க, யார சொல்லுதா கியாமத்தினால் என்னைக்குன்னு கேட்டாங்க. கியாமத்தினால் என்னைக்குன்னு கேட்டாங்க. சல்லாஹ் அந்த நேரத்துல வேற ஒரு பேச்சு பேசிக்கிட்டு இருந்ததுனால அவங்க கிராமவாசி ஏதோ கேட்டாங்க, ஆனா அமைதியா இருந்துட்டாங்க. சல்லாஹ் வேற பேச்சு பேசினாங்க. முடிச்ச பிறகு ஐந்து சாயில் ஏதோ கேள்வி கேட்டார், அவர் எங்கன்னு கேட்டாங்க. நான் தான் நாயகமே. என்ன கேட்டீங்க? கியாமத்தினால் என்னைக்கு? சல்லாஹ் சொன்னாங்க, கியாமத்தினால் என்பது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இதா லுய்யாத்தில் அமானா, அமானிதங்கள் வீணடிக்கப்பட்டால் கியாமத்தில் நெருங்கிருச்சுன்னு சொன்னாங்க. அமானிதம் வீணடிக்கப்பட்டால் அந்த அமானிதத்தினுடைய விளக்கமாக சொன்னார்கள், இதா உஸ்திதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி, உலகத்திலே ஒரு மனிதனிடத்தில் தகுதி இல்லாத இடத்துல பொறுப்பு வர ஆரம்பிச்சுன்னு சொன்னாலே அமானிதம் வீணாயிடுச்சுன்னு சொன்னாங்க. தகுதி இல்லாதவர்களிடத்தில் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டால் அப்பொழுது அமானிதம் என்பது கெட்டு போய்விடும் என்பதையும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். அருமையான பெருமக்களே, அமானிதம்ங்கிறது பொறுப்புகள் ஒப்படைக்கிறதுங்கிறது மாத்திரமல்ல, செய்யப்படக்கூடிய ஒப்பந்தங்கள். வியாபார ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க, 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க, கூட்டு வியாபாரம் செய்வோம், இப்படி செய்வோம், அப்படி செய்வோம், 3 வருஷத்துக்கு லாபம் எடுக்கக்கூடாது, அப்படி இப்படி செய்யணும்னு சொன்னா அது ஒரு அமானிதம். அந்த அமானிதத்தை பேண வேண்டும். அது மாதிரி நாம் செய்யப்படக்கூடிய ஒப்பந்தங்கள் என்பது மாத்திரமல்ல, ரகசியமான பேச்சு. 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, பேசிக்கிட்டு பொழுது யாரு இருக்கிறாங்க அப்படின்னு பார்வை பார்க்கல, சொல்றாங்க, சும்மா பார்த்த, அப்புறம் திரும்பி பார்த்தார், யாரும் கேட்கிறாங்களா, யாரும் இருக்கிறாங்களா, நம்ம தான் ரகசியமா பேசுறோங்கிற மாதிரி அவருடைய பேச்சில் உணர்த்துதல் வந்தால் பகியமான அதுவமான இருந்தான்னு சொன்னாங்க. அதை யார்ட்டையுமே சொல்லக்கூடாது, அந்த விஷயத்தை யார்ட்டையும் போய் நம்ம சொல்லக்கூடாது என்பது சொன்னாங்க. அதனால ரகசியமான பேச்சு, ஒரு ஆள் பேச்சு பேசிட்டு யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு அந்த பேச்சு அதுவெல்லாம் அமானிதம். அது மாதிரி ஒரு மசோதா பண்றாங்க, ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் உட்கார்ந்து, குறிப்பிட்டா அதுக்கு பொறுப்புள்ள உள்ள ஆட்கள் மாத்திரம் உட்கார்ந்து ஒரு மசோதா பண்ணாங்கன்னா அந்த மசோதா வெளியில சொல்லப்பட வேண்டிய விஷயம் தான் வெளியில சொல்லப்படாது, எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. எல்லா விஷயம் சொன்னால் அந்த விஷயம் என்பது அமானிதத்திற்கு மோசடின்னு சொன்னாங்க. அது மாதிரி ஒரு ஆள் உங்ககிட்ட ஒரு ரகசிய விஷயத்தை, அவருடைய குடும்ப விஷயம், தனிப்பட்ட ரகசிய விஷயத்தை வந்து ஒரு ஆள் உங்கள்கிட்ட சொல்றாரு, சில கூடுதல் குறைகள் இருக்கும், ஒரு ஆலோசனை கேட்கிறாங்க என்று சொன்னால் அதை 4 பேரிடத்தில் சொல்வது அமானிதத்தில் மோசடி செய்வது சொன்னாங்க. அதனால அமானிதம்ங்கிறது விரிந்த அர்த்தம் கொண்டது, விசாலமான அர்த்தம் கொண்டது. ஹதீஸிலே பல இடங்களிலே மௌதிஇல் ஈமான், அமானிதத்தை ஈமானுடைய ஸ்தானத்தில் வைத்து அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களுக்கு சொன்னார்கள் என்று சஹாபிகள் சொல்லி காண்பிப்பார். அருமையானவர்களே, ஸலாத்து அமானா, தொழுகையும் ஒரு அமானிதம் தான். தொழுகை அமானிதம், அதனால ஒரு அமானிதமா நிறைவேற்றணும். அது உது அமானா, உது அமானிதம், ஒல் வஸ்னு அமானா, ஒல் கைல் அமானா, நிற்பது அமானிதம், அளவை என்பது அமானிதம். அதை மோசடி செய்யக்கூடாது, ஒரு மாதிரி அப்படி செய்யக்கூடாது, தராசு தட்டி விடக்கூடாது, அது மோசடி. வயிறில் முத்தஃபிஃபீன், அளவுகளிலே குறை செய்பவர்கள் இருக்கிறார், இவர்களுக்கு நாசம் தான் என்று குர்ஆனுடைய ஆயத். மதீனால போன உடனே முதல் இறங்கின சூரத்தை அந்த சூரத் தான் என்று சொன்னால் அமானிதம் குறித்து எந்த அளவிற்கு விசாலமான ஒரு அர்த்தத்தை மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகள் அமானிதம், நம்முடைய பிள்ளைகள் அமானிதம், நம்முடைய கணவர் அமானிதம், கணவனுக்கு மனைவி என்பது அமானிதம், நம்முடைய ஆசிரியர், ஒரு ஆசிரியர் பொறுப்பு இருக்கிறது, அவர் அமானிதம், பொறுப்புதாரி அவர்.
ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர், அவர்கிட்ட நம்பி பல விதமான வியாதிகளை சொல்றோம். அதுக்குண்டான வழிகளை போக்க, காரியங்களை சீராக்க அவர் ஒரு அமானிதம். அந்த நேரத்தில் அந்த அமானிதத்தை பேண வேண்டிய என்று சொன்னால் ஒரு மோசடிக்காரன் அர்த்தம். அது மாதிரி இன்ஜினியரோ தொழிலாளிகளோ எல்லாம் அமானிதம் தான். அந்த அமானிதம் என்பது விசாலமான அர்த்தம் கொண்டது என்பதை மார்க்க நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அருமையான மகளார் ஹஜ்ரத் ஹப்ஸா நாயகி, அவங்க கணவர் இறந்துட்டாங்க. ஹப்ஸா நாயகியுடைய கணவர் இறந்துட்டாங்க. இறந்த பிறகு சின்ன வயசு தான், கல்யாணம் கட்டி கொடுத்து கொஞ்ச நாள் கணவர் இறந்துட்டாங்க. அதனால அந்த ஹப்ஸா நாயகி தன்னுடைய மகளாரை நீங்க நிக்கா செய்கிறீங்களான்னு சொல்லி இதற்கு உஸ்மான் தானத்துல போய் யார் கேட்டாங்க? சொல்லுங்க, உமர் தானு கேட்டாங்க. உஸ்மான் தானு கொஞ்சம் யோசிக்கிறேன், கொஞ்சம் ஒரு அவகாசம் கொடுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. அவகாசம் உனக்கு நாள் எடுத்துட்டு சொன்னாங்க, நமக்கு ஒத்து வராதுங்கன்ட்டாங்க, அது நமக்கு வேண்டான்ட்டாங்க. சரி, உங்க வருத்தம் தான், ஆனாலும் கூட அதில் செய்து அபூபக்கர் சித்திக் தானத்துல போய் ரெண்டாவது அதில் செய்து உமர் தான் கேட்டாங்க, என் மகள் நீங்க நிக்கா செய்துக்கலன்னா. இவங்களால அவகாசம் கொடுங்கன்னு கேட்டாங்க. உடனே நாள் கழிச்சு ஏதோ பதில் சொன்னாங்க. அவங்க பதிலே சொல்லல. அபூபக்கர் சித்திக் தான் பதிலே சொல்லல. ரொம்ப வருத்தம். உமர் தான் ஆமா இல்லன்னு ஏதாவது சொல்லிடலாம, அந்த நேரத்தை பார்த்து எக்கரமா இருக்கும் இல்லன்னு சொன்னா அதுக்கு ஒரு தெரியாயிருமே, ஏதோ ஒண்ணுமே சொல்லாம பேசாம இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு போய் சல்லாசனத்துல போய் சொல்லிட்டாங்க. திருத்தமர் தான் யார சொல்லுதான் அந்த சித்திக் அக்பர்ட்ட சொன்னேன், எவ்வளவு தேட்டத்தோட எவ்வளவு ஆசையோட அவங்களுடைய கண்ணியத்தை மனசுல வச்சு என்னுடைய பிள்ளைக்கு வாழ்வு கிடைக்கணுங்கிற ஒரு உயரான எண்ணத்துல நான் போய் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துல சல்லாசனத்துல வந்து சொன்னாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, ஹஜ்ரத் உமர்லாரிடத்திலே யதஸப்பஜ ஹப்ஸத கைரும் மின் அபீ பக்கர், அதற்கு ஹப்ஸா நாயகியை அபூபக்கரை விட சிறந்த ஒருவர் கல்யாணம் பண்ணுவார். ஹப்ஸா நாயகி உமர்லாருடைய மகளை யாரை விட? அபூபக்கரை விட சிறந்த ஒருவர் மனம் செய்வார். யதஸப்பஜ உஸ்மான் கைரும் மின் ஹப்ஸா, உஸ்மான் தான் ஹப்ஸாவோட சிறந்த ஒரு பெண்ணை நிக்கா செய்வாங்கன்னு சொன்னாங்க. உஸ்மான் தான் உஸ்மான் ஹப்ஸாவை விட சிறந்த ஒரு பெண்ணை நிக்கா செய்வார்கள் என்று சொன்னார். பின்னால கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஹப்ஸா நாயை நிக்கா செய்தாங்க. ஹப்ஸா நாயை ஸல்லல்லாஹு நிக்கா செய்தாங்க. அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அவருக்கு தன்னுடைய மகளை நிக்கா செய்து கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு. அதனால தான் சொன்னார்கள் ஹஜ்ரத் ஹப்ஸா நாயி அவர்கள் ஹப்ஸா யதஸப்பஜ ஹப்ஸா யதஸப்பஜ ஹப்ஸத ஹப்ஸா நாயை கைரும் மின் அபீ பக்கர், அபூபக்கரை விட சிறந்த ஒருவர் நிக்கா செய்வார். அது மாதிரி அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஹப்ஸாவை விட சிறந்த ஒரு பெண்ணை நிக்கா செய்வார்கள் சொன்னாங்க. இது சல்லல்லாஹு சாட மாடையா அதற்கு செய்துனா அபூபக்கர் சித்திகிட்ட விசாரிச்சிருக்கிறாங்க. நிக்காஹ் எல்லாம் நடந்த பிறகு ஒரு நாள் அதற்கு உமர் ரலியல்லாஹு நம்மளை கூப்பிட்டு சித்திக் அக்பர் சொன்னாங்க, உங்க மகனை நிக்கா செய்யலான்னு கேட்டீங்க, நான் ஒண்ணுமே பதில் சொல்லல, உங்களுக்கு வருத்தமா இருந்துச்சாங்க? ஆமா வருத்தமா இருந்துச்சா? இது சம்பந்தமா சல்லல்லாஹு சாடையா பேசியிருந்தாங்க. ஹப்ஸா நாயை பத்தி விசாரிச்சாங்க. ஹப்ஸா நாயை பற்றி எப்பொழுது விசாரித்தார்களோ அது ஒரு அமானிதம். அதை போய் உங்களுக்கு சொல்ல முடியுமா? அதை போய் உங்களுக்கு சொல்ல முடியாது. அமானிதம் என்ற காரணத்தினால் சொல்லவில்லை, ஆனால் நிக்காஹ் நடந்து விட்டது, அமானிதத்தின் காலம் முடிந்து விட்டது, எனவே சொல்கிறேன். பெருமக்களை எவ்வளவு பேணுதல் அந்த பெருமக்களிடத்திலே, அமானிதத்தை பேணுவதில்லை. நாம் எல்லாம் மூமின்கள் என்று சொன்னால் அமானிதம் உள்ளவர்களாய், மூமின்கள் என்று சொல்லும் பொழுது குர்ஆன் பல இடங்களிலே சொல்கிறது, வல்லதீன ஹும் லிஅமானாத்திஹிம், அவருடைய அமானிதங்களை பேணுவார் என்று குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஸல்லல்லாஹு வஃபாத் நேரம் எல்லாரும் வேதனையில் இருக்கிறாங்க. பாத்திமா நாயகி ஸல்லல்லாஹு கூப்பிட்டாங்க, சார்லா ரகசியமா ஏதோ சொன்னாங்க, ரகசியமா அழுதாங்க. பாத்திமா நாயகி அழுதாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டாவது கூப்பிட்டு இன்னொரு ரகசியம் சொன்னாங்க, சிரிச்சாங்க. அதற்கு செய்துனா ஆயிஷா நாயகி செய்யறதுனா ஆயிஷா நாயகி கேட்கிறார், இந்த அருமை மகனே என்னமா முதல்ல நீ சிரிச்ச அழுத, முதல்ல அழுத ரெண்டா சிரிச்ச என்னன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு ரகசியமான சொல்லியிருக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியுற மாதிரி சொன்னாங்க, சொல்லியிருக்கலாமே. என்ன கூப்பிட்டு என் காதலை எனக்கு ரகசியமா சொல்லும் பொழுது ஒரு அமானிதம் அல்லவான்னு சொன்னாங்க. அதனால சொல்ல விரும்பல. இல்ல எங்கிட்ட சொல்றது என்ன சொல்ல விரும்பல. நான் இன்னிலா உஹிப்பு அன் உஃஷிய சிர்ர ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய ரகசியத்தை நான் சொல்ல முடியாதுன்னா. ஆனால் பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால பாத்திமா சொன்னாங்க, என்ன அந்த காலம் முடிந்து போய்விட்டது, அமானிதத்தினுடைய காலம் முடிந்து போய்விட்டது. முதல்ல நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க, என்னுடைய வஃபாத்தினுடைய நெருக்கம் வந்துருச்சு, வஃபாத்தினுடைய நெருக்கம் வந்துருச்சு, நான் ரொம்ப அழுதேன். ரெண்டாவது கூப்பிட்டு சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தினுடைய தலைவியாக அல்லாஹ் ஒன்னு ஆக்கி இருக்கிறான், சொர்க்கத்து பெண்களுக்கு எல்லாம் சொன்னாங்க, அதை நான் சிரிச்சேன்னு சொன்னாங்க. அதனால அமானிதத்தினுடைய காலம் முடிந்தால் சொல்லலாம், ஆனால் அதுவரை அமானிதங்களை பேண வேண்டும் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார். நீங்க சஹாபிகள் அபூ லுபாபான ஒரு சஹாபி,
இன்னைக்கு மதீனா முனவராவில உஸ்துவானை அபீ லுபாபா உள்ள ஒரு 8 முக்கியமான தூண்கள் இருக்கிறது மஸ்ஜித் நபவியில. அதுல ஒரு தூண் உஸ்துவானை அபீ லுபாபா, அபூ லுபாபாவுடைய தூண். இந்த தௌபாவுடைய தூண்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தௌபா இறக்கப்பட்ட ஒரு தூண் கூட அதுக்கு பேர். என்ன இந்த தூணினுடைய வரலாறு என்று சொன்னால், அதற்கு அபூ லுபாபாங்கிறவங்க பத்ரி, பதில் ரசூலுல்லாஹோட கலந்து கொண்டாங்க. இன்னும் சொல்ல போனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாகனித்த 3 பேர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட கூட 2 பேர் வாகனிச்சாங்க. அதுல ஒரு ஆள் அதற்கு அபூ லுபாபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாகனிச்சு போனவங்கல உங்களுக்கு அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த அபூ லுபாபா அவங்க இருக்கிறாங்களே, இவங்க அவுஸ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். பனூ குறைலாக்கள் என்ற ஒரு கூட்டம், அவங்க கந்தக்ல பெரிய மோசடி பண்ணிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஒப்பந்தத்திற்கு மாற்றமாகி பெரிய மோசடி செய்துட்டாங்க. மோசடி செய்த பிறகு நீண்ட வரலாறு, ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். பேச்சுவார்த்தைக்கு தயாராகி வந்தார்கள். அந்த நேரத்தில் எங்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அபூ லுபாபாவை அனுப்புங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த கூட்டத்தார் சொல்றாங்க, எங்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அபூ லுபாபாவை அனுப்புங்கள் என்று பனூ குறைலாக்காரர் கேட்டார். ஏன்னா அவங்களுக்கும் அந்த பனூ குறைலா என்ற கூட்டத்திற்கும் அபூ லுபாபா தான் எந்த கூட்டமும் அந்த அவுஸ் கூட்டத்துக்கு மத்தியிலே வியாபார ஒப்பந்தங்கள் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் அந்த கூட்டத்தாருக்கு மத்தியில பழக்கத்தில் இருக்குது. அதனால எங்களுக்குள்ள பழக்கம், அவங்கள வேணா நீங்க நடுவரை அனுப்புங்க பேசிக்கலாம்னு சொன்னாங்க. அபூ லுபாபா இருந்த நடுவரா போனாங்க. ஆனா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன செய்தாங்கன்னா, இந்த காரியத்துல நீங்க செய்த கொடூரம், நீங்க செய்த அநியாயம், செய்த மோசடி, அதற்கெல்லாம் ஒரு சின்ன பகரம் இருக்குதுங்கிறத வார்த்தையான சொல்லல, சாடையா சொல்லிட்டாங்க. இப்படி கை வச்சுட்டாங்க, இப்படி கை வச்சாங்க. யார் இந்த மோசடித்தனத்தில் கடுமையாக ஈடுபட்டார்களோ அதையெல்லாம் கூட ஒண்ணுமே சொல்லல. அவ்வளவுதான். இந்த சாடை காட்டின உடனே அவங்களால தாங்க முடியாது. நாம சல்லாசன் நம்மளை நம்பி எல்லாம் அந்த பேச்சுவார்த்தைக்கு அனுப்புனாங்க. ஆனால் இதை சொல்லும்படி நமக்கு ரசூல் சொல்லலையே. அப்படி இருக்க இந்த அமானியத்திற்கு நான் மோசடி செய்து விட்டேனே என்று போய் மஸ்ஜித் நபவியிலே பெரிய கயிறால் தன்னை தானே கட்டி கொண்டார். அல்லாஹ் நீ சத்தியமாக ரப்பு என்னை மன்னிக்காத வரை, அல்லாஹ்வுடைய உலகத்திலிருந்து எனக்கு மன்னிப்பு வராத வரை என்னை நான் அவிழ்த்துக் கொள்ள மாட்டேன் சத்தியம் பண்ணான். யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது இந்த பாவம். யார்ட்டையுமே அவங்க சொல்லவும் இல்லை, வாய் வார்த்தைகளும் இல்லை, செயல்களும் பெரும்பாலும் இல்லை. இப்படி ஒரு சாடை தான். ஆனால் அமானிதம் ஈமானோடு சம்பந்தப்பட்டது. அமானிதம் ஈமானோடு சமப்பை கட்டிக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோட அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டாங்க, என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, நான் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து அவங்களுக்கு உண்டான ஒரு காரியத்திலே மன்னிப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் நீ சத்தியமாக என்னை நான் அவிழ்த்துக் கொள்ள மாட்டேன்னு சொன்னான். நாட்கள் கடந்தது. தொழுகை, அதுக்கு தான் சாப்பிடவும் இல்லை. அவங்க தொழுகைக்காக வேண்டி அவிழ்த்து விடப்படுவார்கள். மற்ற நேரத்தில் போது அவங்க கட்டப்பட்டு இருப்பார். அப்படி ஒரு நிலையில் தான் ஒரு நாள் இரவு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். சிரித்தவுடன் அதற்கு உம்மு சல்மா தான் கேட்டாங்க, நாயகமே என்னன்னு கேட்டாங்க. இல்ல, அல்லாஹ் தஆலா அவருடைய புறத்திலிருந்து அபூ லுபாபாவுக்கு அல்லாஹ் தௌபாவை கொடுத்து விட்டான், மன்னித்து விட்டான். அதற்கு உம்மு சல்மா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அந்த இடத்திலிருந்து சத்தம் போட்டாங்க, அபூ லுபாபா அவர்களே, உங்களுக்கு ரப்பு மன்னிப்பை தந்து விட்டான் சொன்னார். அருமையான பெருமக்களே, அவர்கள் பெருமக்களான அந்த நன்மக்கள் அதுக்கு ஒரு 2வது சத்தியம் பண்ணிட்டார். என்ன சத்தியம் பண்ணா, என்ன சத்தியம் பண்ணாருன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அவுத்தோட அதுவரை நான் அவுத்துக்கிற மாட்டேன். என்ன யாரும் மற்றவங்க எல்லாம் தௌபாரா வந்துச்சு சொன்னாங்க, எல்லாம் சரிதான். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலே நேரடியாக என்னை அவிழ்த்து விட்டால் தான் நான் என்னை அவிழ்த்துக் கொள்வேன், இல்லைன்னா அவிழ்க்க மாட்டேன். இது ஒரு பிரச்சனை. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இது ஒரு பெரிய காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவிழ்த்து விட்டார். அருமையான பெருமக்களை, நாம் எல்லாம் முஃமின்கள். அதனால் நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலையும் அமானிதத்தை பேண வேண்டும். அமானிதம் என்பது சொற்களிலே, செயல்களிலே, நடவடிக்கைகளிலே, ஒவ்வொரு காரியத்திலேயும் அமானிதம் என்பது இருக்கிறது என்பதை மார்க்கம் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய அமானிதங்களை பேணி வாழக்கூடிய நன்மக்களாக, நல்ல மோமின்களாக அல்லாஹ் நம்ம எல்லாம்